எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி சேலட் வெள்ளரிக்காய் போட்டு சாம்பார் பண்ண போகிறேன். சேலடும் வைக்கலாம், சாம்பாரும் பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். தேவையான பொருள்லாம்: சேலட் வெள்ளரி ஒரு காய், ஒரு பெரிய தக்காளி, 4 மிளகா, பச்சை மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு சாம்பார் தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், கடைசியாக தாளிக்க கடுகு, புளி, தேவையான எண்ணெய், தண்ணி, பருப்பு வேக வச்சுருக்கேன். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ பச்சை மிளகாய் போட்டு வதக்கலாம். பச்சை மிளகாய் போடும்போது உப்பு போட்டுக்கலாம். அடுத்து வெங்காயம், அடுத்து கருவேப்பிலை, அடுத்து வெள்ளரிக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு வதக்கிக்கலாம். காய் வதங்கிடுது. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிட்டு போதும். இப்போ பருப்பு தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம். ஏன்னா இது தண்ணி விடுற பொருள், அதனால் தண்ணி அதிகம் வந்துடும். பருப்பு தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அப்புறமா சேருங்க. வேணும்னா பருப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட மிளகாத்தூள் போட போகிறேன். பெருங்காயம், மிளகாத்தூள் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் பெருங்காயம், தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். கலந்தாச்சு. இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். வேகட்டும். இப்போ காய் வந்துடுது. பருப்பு சேர்க்கலாம். பருப்பு சேர்த்து ஒரு நிமிஷம் கழித்து புளி தண்ணி சேர்க்கலாம். ஒரு நிமிஷம் ஆகட்டும். பருப்புக்கு ஒரு நிமிஷம் ஆகிடுது. இப்போ புளி ஊற்றிக்கலாம். இது கொதிக்கட்டும். ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு தாளிச்சாச்சு. ஒரு நிமிஷம் மூடி வச்சுருவோம். கொதிச்சது போதும். கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். சாலட் வெள்ளரி போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். நீங்களும் இது போல் செய்து பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சத்துள்ளதாக சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.